Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா GE3151 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்டில் யூனிட் 2 டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் டேட்டா டைப்ஸில் நம்ம ஒவ்வொரு டேட்டா டைப்பாக பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்பர் டேட்டா டைப்னா என்ன, பூலியன் டேட்டா டைப்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் டேட்டா டைப் பார்த்தோம், அதில் ஸ்ட்ரிங் மட்டும் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில், அதோடைய ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் லிஸ்ட் டேட்டா டைப்னா என்ன, அதோடைய ஆப்ரேஷன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. லிஸ்ட் அப்படின்னா என்ன? லிஸ்ட்டுமே நமக்கு என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் அப்படின்னா ஆர்டர்டு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஓகேவா? அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்கும். பட் ஸ்ட்ரிங் எப்படி இருக்கும், டபுள் கொட்டேஷனுக்குள்ளேயோ சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளேயோ நம்ம செட் ஆஃப் கேரக்டர்ஸை மென்ஷன் பண்ணுவோம். லிஸ்ட் அப்படின்னாலுமே ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான். பர்டிகுலர் எலமெண்ட்ஸை நான் ஆர்டராக வச்சுக்கிறதுக்கு பேர் தான் லிஸ்ட், ஓகேவா? வேல்யூஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? எலமெண்ட்ஸ் ஒரு ஐட்டம்ஸ்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இங்கே லிஸ்ட்டில் ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி வந்து செப்பரேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா கமா யூஸ் பண்ணி. அதாவது இப்போ ஒரு நான் கேரக்டர் இருக்குன்னா, நம்பர் இருக்குன்னா அதை நான் கமால மென்ஷன் பண்ணுவேன், ஓகேவா? கமா யூஸ் பண்ணி நான் ஒவ்வொரு வேல்யூவா செப்பரேட் பண்ணியிருப்பேன். இதுதான் லிஸ்ட்டில் இருக்கிறது. தென் இந்த கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சிருக்க வேல்யூ எதில் ஸ்டோர் ஆயிருக்கும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸ்டோர் ஆயிருக்கும். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். லிஸ்ட் அப்படின்னா எனக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும், கம்மா வச்சு செப்பரேட் பண்ணி, ஓகே? இதை தான் நம்ம லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதை ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம ஐட்டம்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்வோம். நெக்ஸ்ட் என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம லிஸ்ட்டில் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதில் ஸ்ட்ரிங்லேயே நம்ம பார்த்தோம், மொத்தம் 5 ஆப்ரேஷன். இண்டெக்ஸிங் எப்படி பண்ணுவோம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இண்டெக்ஸிங் பண்ணுவோம், ஸ்லைசிங் பண்ணுவோம், கன்கார்டினேஷன், ரிப்பீட்டேஷன், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக மெம்பர்ஷிப். இங்கேயும் அதே மாதிரி தான் ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்ப்போம். அடுத்து அதுக்கு இண்டெக்ஸிங் போட்டுறது, தேர்ட் ஒன் ஸ்லைசிங் பண்ணுறது, ஃபோர்த் ஒன் கன்கார்டினேஷன் பண்ணுறது, அதை ஆட் பண்ணுறது, ஃபிஃப்த் ஒன் மல்டிப்ளை பண்ணுறது, ரிப்பீட்டேஷன், சிக்ஸ்த் ஒன் ஒரு லிஸ்ட்டை அப்டேட் பண்ணுறது, செவன்த் ஒன் இன்சர்ட் நியூ எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது, இருக்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது, ஓகேவா? இதுதான் நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிற ஆப்ரேஷன்ஸ் லிஸ்ட்டில். இப்போ ஒரு ஆப்ரேஷன்ஸாக பர்ஃபார்ம் பண்ணலாம் வாங்க. முதல்ல ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் முதல்ல வேரியபிள் ஒன்று எடுத்துக்கிறேன், ஏன்னு சொல்லி. அந்த வேரியபிளில் நான் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறேன். என் லிஸ்ட்டில் வேல்யூஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கமா வச்சு செப்பரேட் பண்ணி இருக்கணும், ஓகேவா? ஸோ எனக்கு எத்தனை வேல்யூ வேணுமோ அத்தனை வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ 2 3 4 5 6 7 8 9 10ன்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன் 9 வேல்யூஸ், ஓகேவா? இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஏ எனக்கு பிரிண்ட் ஆகுது. இவ்வளவுதான். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை புதுசாக க்ரியேட் பண்ணணும், ஓகேவா? செகண்ட் ஒன் இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரிங்கில் எப்படி நம்ம இண்டெக்ஸிங் பண்ணோமோ லிஸ்ட்லேயுமே அப்படி தான். ஸோ லிஸ்ட்டில் எனக்கு வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா இப்போ 2 3 4 5 6 அப்படின்னு எனக்கு வேல்யூ இருக்குன்னா முதல்ல எடுத்தோடனே 0, அடுத்து 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4. இப்படி தான் நான் லிஸ்ட்லேயுமே இண்டெக்ஸிங் பண்ணுவேன். அதே மாதிரி தான் ரிவர்ஸ்லேருந்து பண்ணுவேன், -1 இண்டெக்ஸிங், ஓகேவா? ஸோ மைனஸ் இண்டெக்ஸிங்னா -1, நெகட்டிவ் இண்டெக்ஸில் -2, -3, -4, -5, ஓகேவா? இதுக்கு தான் நம்ம இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முதல்ல பிரிண்ட், இதே லிஸ்ட்டை தான் நான் எடுத்துக்கிறேன் இன்புட்டில், பிரிண்ட் ஏ ஆஃப் 0ன்னு சொல்கிறேன். ஸோ ஏ ஆஃப் 0னா ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு 2ன்னு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஏ ஆஃப் 8 எடுக்க சொல்கிறேன். ஸோ 0 1 2 5 வந்து 3, 6 வந்து 7, 7 வந்து 8. சாரி ஒரு நிமிஷம், நம்ம 2ல் முதல்ல எடுத்துக்கிறோம், மிஸ் ஆயிடுச்சு. 2 வந்து என்ன அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 0, அடுத்து 1 2 3 4 5 6 6 8 தான் 6 9 7 10 வந்து 8. அப்போ 8 ஏ ஆஃப் 8 அப்படின்னா நமக்கு 10, ஸோ 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஏ ஆஃப் -1ன்னு கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எப்படி ஆக்சஸ் பண்ணும், லாஸ்ட் எலமெண்ட்லேருந்து வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ எப்படி வரும், நமக்கு 10 தான் -1.
ஸோ நான் 10ன்னு என்னோட இண்டெக்ஸிங் பிரிண்ட் பண்ணுறேன். இதுக்கு பேர் தான் நம்ம இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தேர்ட் ஆப்ரேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்லைசிங் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்லைசிங்னா என்னுடைய லிஸ்ட்டை பிரிக்கிறது. ஓகேவா? பிரிக்கிறதுக்கு பேர் தான் நான் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்வேன். எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து 0 to 3 வரையும் எடுத்துக்க சொல்கிறாங்க. 0 to 3 அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? 0லேருந்து 2 வரையும் எடுத்துக்கணும். ஸோ 0லேருந்து 2னா நம்ம லிஸ்ட்டு என்ன இருக்குது? 0 to 2 மீன்ஸ் 2 3 4. ஓகேவா? ஸோ 3 வேல்யூ எடுத்துக்குவோம். 0 1 2. ஸோ 2 3 4 தான் என்னோட வேல்யூ. அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வரையும் இருக்குது. அப்போ 0ல் ஸ்டார்ட் பண்ணி மொத்த லிஸ்ட்டையும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஒன் அதாவது ஸ்டார்டிங் எனக்கு வந்து எதுவும் கொடுக்கல, எண்டிங் வந்து 8 கொடுத்துருக்காங்க. அப்போது ஸ்டார்டிங் நான் எதுலேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம், எண்டிங் வந்து 7லே ஸ்டாப் பண்ணிடணும். 8 அப்படின்னா 7லே ஸ்டாப் பண்ணிடணும். இதுக்கு பேர் தான் ஸ்லைசிங் த லிஸ்ட். ஓகேவா? ஃபோர்த் ஒன் கன்கார்டினேஷன். கன்கார்டினேஷன் அப்படின்னா என்ன? ஆடிங் அண்ட் பிரிண்டிங் த ஐட்டம் ஆஃப் 2 லிஸ்ட். அதாவது 2 லிஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது. ஓகேவா? முதல்ல ஒரு லிஸ்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் இந்த லிஸ்ட். ஓகேவா? ஃப்ரண்ட் பேஜில் நம்ம பார்த்தது ஏன்ற ஒரு லிஸ்ட் இருக்குது. இப்போ பீன்ற ஒரு லிஸ்ட்டு 20, 13 கொடுக்குறேன். அடுத்து ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ண சொல்கிறேன், அதாவது ஆட் பண்ண சொல்கிறேன் A + Bன்னு. அப்போது ஏல ஆல்ரெடி நம்மக்கிட்ட 9 எலமெண்ட் இருக்குது. 2 3 4 5 6 7 8 9 10. அதோட நம்ம பீன்றதை ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ 20 30 ஆட் பண்ணி பிரிண்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் நம்ம கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபிஃப்த் ஆப்ரேஷன் ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன் அப்படின்னா என்ன? நான் முதல்ல சொல்லியிருக்கேன், அதாவது எத்தனை தடவை வேணுமோ ஒரே ஐட்டமை பிரிண்ட் பண்ண சொல்கிறதுக்கு பேர் தான் ரிப்பீட்டேஷன். அப்போ பிரிண்ட் B*3. பீன்றது 20 30ன்னு கொடுத்துருக்கோம். அதை 3 தடவை வந்து ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ 20 30 20 30 20 30 அப்படின்னு சொல்லி மல்டிபிள் காப்பீஸ் வந்து நமக்கு ரிப்பீட் பண்ணுறதுக்கு பேர் ரிப்பீட்டேஷன். ஓகேவா? அடுத்து 6th வந்து அப்டேட் லிஸ்ட். அப்டேட் லிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வேல்யூவை அப்டேட் பண்ணுறது. ஆல்ரெடி அந்த பொசிஷனில் ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்கு பதிலாக அந்த லிஸ்ட்டில் அந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் வேற ஒரு வேல்யூவை நான் அப்டேட் பண்ண போகிறேன். அதாவது A(2) வந்து நான் லிஸ்ட்டில் செக் பண்ணுறேன். A(2)ல் எனக்கு 4ன்ற எலமெண்ட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, A(2)வை நான் வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறேன். 4க்கு பதிலாக 100ன்னு நான் ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ A(2)க்குள்ள நான் என்ன பண்ணுறேன், 4க்கு பதிலாக 100ன்னு சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்? 2 3 4 இந்த இடத்துல இப்போ 100 இருக்கும். தென் 5 6 7 8 as usual நம்மளுடைய லிஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் அப்டேட் த லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? 7th ஆப்ரேஷன் இன்சர்ட் அன் எலமெண்ட். இன்சர்ட் அன் எலமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புது வேல்யூவை என்னுடைய லிஸ்ட்டில் உள்ளே போட சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கு பேர் தான் ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறது. ஒன்றுமே இல்லை, ஏன்னு நமக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. டாட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் நேம் வந்து இன்சர்ட். ஓகேவா? ஸோ A.insert ப்ராக்கெட்டில் நம்ம என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ண சொல்கிறோமோ அந்த வேல்யூ. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0th பொசிஷனில், ஓகேவா, முதல்ல பொசிஷன் மென்ஷன் பண்ணணும். ஸோ 0th பொசிஷனில் ஆப்பிள்ன்ற வேல்யூவை இன்சர்ட் பண்ண சொல்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அப்போ A = 0th பொசிஷனில் ஆப்பிள்னு பிரிண்ட் ஆகும். அஸ் யூஷுவல் பின்னாடி இருக்க வேல்யூலாம் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அப்படி இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் அப்படின்னா 2க்கு பதிலாக எனக்கு ஆப்பிள் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி முதல்ல A என்ன வேரியபிள் நேமோ அது டாட் இன்சர்ட், அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு பெரான்தசிஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொசிஷன் கொடுக்கணும், கமா என்ன வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ண சொல்கிறோமோ அந்த வேல்யூ. இப்படி தான் ஒரு வேல்யூவை நம்ம லிஸ்ட்டில் இன்சர்ஷன் பண்ணணும். ஓகேவா? 8th லாஸ்ட் ஆப்ரேஷன் ரிமூவ் அன் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டை நம்ம லிஸ்ட்டிலேருந்து ரிமூவ் பண்ண சொல்ல போகிறோம். அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம ஏன்ற ஒரு வேரியபிள் எடுத்திருக்கோம். அந்த வேரியபிள் டாட் ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரிமூவ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறேன். பெரான்தசிஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு எந்த வேல்யூவை ரிமூவ் பண்ண சொல்கிறேனோ அந்த வேல்யூவை டைப் பண்ணிவிட்டு அந்த பிரிண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு லிஸ்ட்டில் இருந்து அந்த வேல்யூ ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? இங்கே நம்ம ஆப்பிள்ன்ற வேல்யூவை ரிமூவ் பண்ண சொல்லிட்டனால ஆப்பிள் ரிமூவ் ஆகிட்டு எனக்கு லிஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் ஒரு எலமெண்ட்டை நம்ம லிஸ்ட்டிலேருந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ரொம்பவே சிம்பிள்மா. ஒரு நோட் வச்சுட்டு கையில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் லிஸ்ட். லிஸ்ட் அப்படின்றது சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிறது. எதுக்குள்ள அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள. அதை எப்படி செப்பரேட் பண்ணியிருக்கோம்
பண்ணியிருப்போம்னா கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருப்போம். இதில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறோம். முதல்ல லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸிங், ஸ்லைசிங், கன்கார்டினேஷன், ரிப்பீட்டேஷன், அப்டேட் லிஸ்ட், இன்சர்ட் எலமெண்ட், ரிமூவ் எலமெண்ட். இதுதான் இதில் லிஸ்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், தென் ஈஸியான கொஷினும் கூட. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் டப்புள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.